வணக்கங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. கடகராசி மகர லக்னத்தில். அப்படி பிறக்கப்படக்கூடிய தை மாதம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கு இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய தை மாதம் இருக்குமா இருக்காதா? முழுமையான ஒரு பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் அப்படின்றது யாருடைய ஜாதகத்தை மையப்படுத்தி பார்க்குறது இல்லை. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய அந்த கிரக அமைப்புகளை கொண்டு மட்டுமே அந்த மாத பலன்கள். சூரிய பகவான் எந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் வரும். இன்னும் சொல்லணும்னா மகர ராசிக்கு தான் நான் பலன் சொல்கிறேனே தவிர நானும் இல்லை, எல்லா ஜோதிடர்களும் மாத பலன்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ மகர ராசிக்கு தான் நான் பலன் சொல்கிறேனே தவிர மகர ராசியில் பிறந்த உங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பலன் சொல்லலை. எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, சார் எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். மகர ராசி வேறு, மகர ராசியில் பிறந்த உங்களுடைய கிரக அமைப்புகள் வேறு. தயவு செய்து குழப்பிக்காதீங்க. கோச்சார பலன்கள்ன்றது 60% ஏறத்தாழ உங்களுக்கு பலிக்கும். 100% எதிர்பார்ப்பு உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கோங்க, அதுதான் முழுமை. சரி, மகர ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகந்தானுங்க சூரிய பகவான், நம்மளுடைய பாதகாதிபதி. நம்ம ராசியில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. நம்ம ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி இருக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நம்ம ராசிநாதனான சனி பகவான் சதயம் நட்சத்திரத்தில் இதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கும்பத்தில் இருந்தார். இந்த தை மாதம் சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 321 டிகிரியில் இருக்கிறாரு நம்ம ராசிநாதன். குரு தனகாரகன் நம்ம ராசிநாதனுக்கு நட்சத்திரமும் கொடுத்துருக்கிறாரு, நம்ம ராசியும் பார்க்குறாரு. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 7.5 சனியால் கண்டது தண்டம் பண்ணிட்டேன், கைப்பொருளை விரயம் பண்ணிட்டேன், பண்டைய நாட்டை விட்டு பரதேசம் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு, போயிட்டேன். இப்படி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு மண்மனை பிராத்தம் வரக்கூடிய தை மாதத்தில் ஏற்படும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்குன்னு கனவுல கூட நினச்சிடாதீங்க, அது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதியே, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தை 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு சாதகமான பலன் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நம்ம ராசிக்கு 2ல் இருக்கிறாருங்க. நம்ம ராசிக்கு 2ல் நம்ம ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறார். நல்ல அருமையான ஒரு யோகம். அது மட்டும் இல்லை, நம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி, 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்ம ராசிக்கு 7வது பாவகம் கடக செவ்வாவாக இருந்து அதே குரு பகவான் தனகாரகனுடைய சாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து செவ்வாவும் சந்திரனும் சந்திரமங்கல யோகமாக இருந்து நம்ம ராசியை பார்க்குறாங்க. இந்த சந்திரமங்கல யோகம் எதுக்காக நமக்கு பயன்படும்னா, எல்லா தகுதி இருந்து எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருப்போம் இல்லையா, ஒரு செயல் செய்ய நம்மளால் முடியும், சந்தர்ப்பம் இருந்தால் தானே அந்த செயல் செய்ய முடியுமா செய்ய முடியாத நம்ம காட்ட முடியும். அந்த சந்தர்ப்பமே இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க, அதுக்கான நேரம் தானே இது. படிப்புக்கு உண்டான உத்தியோகம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி,
இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள், நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள், இது எல்லாமே இந்த தை மாதத்தில் நிச்சயம் மகர ராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. அதாவதுங்க, இந்த நிமிஷத்தில் மகர ராசியில் பிறந்தவங்க யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஆதங்கத்தில் இருப்பீங்க. இது கூட தப்போ ரைட்டோ, நம்ம உழைப்பு நமக்கு வருதோ இல்லையோ, மற்றவங்களுக்காக நம்ம உழைப்பு இருக்குது என்ற ஒரு திருப்தி, மன திருப்தி இத்தனை நாள். ஆனால் இந்த நேரத்தில் முழுமையாக சொல்கிறேனுங்க, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு உங்களுக்கு வரப்போகுது. இத்தனை நாள் உங்களுடைய ராசிநாதன் பாதச்சனியாக இருந்தவர். இது எப்படி சொல்லலாம்னா, 2வது பாவகம் குடும்பச்சனின்னு சொல்லலாம், பாதச்சனின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டுமே. 7ரை சனி இது வரைக்கும் நமக்கு பாதகத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவானும் சனி பகவானும் இருவரும் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தது. நான் முதலியே சொல்கிறேன், இந்த சனி பகவானுக்கு இதுக்கு முன்னாடி சாரம் கொடுத்தவர், நட்சத்திரம் கொடுத்தவர் ராகு. ராகுக்கும் சனிக்கும் ஒன்றும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை. பொதுவாக மனுஷனுக்கு, அதாவது மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரம் தான் முக்கியம். சாரம் பார்த்து சாஸ்திரம் சொல்லணும். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. ஒரு கிரகத்தை வச்சு ஜோசியம் சொல்கிறதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்த்து சொல்கிறது ஜோசியம் தான் சரியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிற சனி பகவான் தை மாதம் முதல் நாளே புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமான மகர ராசிக்கு 11வது பாவகத்தை குரு பகவானும் சனி பகவானும் இருவரும் சேர்ந்து பார்ப்பதால், தனகாரகனும் தொழில்காரகனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்களே, அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு குரு தான் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 91 டிகிரியில் கடகத்தில் செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசி நாதனையும் பார்ப்பார் செவ்வாய். பிரமாதமான நேரம் பாருங்க. விரயம் அப்படின்றது கடந்த 2.5 வருடமாகவே மகர ராசியில் பிறந்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. விரய செலவு, சுப செலவு பண்ணவங்க 10%, விரய செலவு பண்ணவங்க 90%. தை மாதத்தில் எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இதுக்கு முன்னாடியும் எண்ணங்கள் சிந்தனைகள் நல்ல விதமாக தான் இருந்தது, ஆனால் செயல்படுத்த முடியல. பகல் கனவு கண்ட மாதிரி ஆகிப்போச்சு, மனக்கோட்டை கட்டின மாதிரி ஆகிப்போச்சு. மனசுக்குள்ளார கோட்டை கட்டுறதுக்கும் நெசத்தில் கோட்டை கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி மனசுக்குள்ளார கட்டிட்டோம் கோட்டையை. இந்த தை மாத காலத்தில் செவ்வாவுடைய அமைப்புகள், குரு பகவானுடைய அமைப்புகள், ஏன் சுக்கிர பகவானுடைய அமைப்புகள், இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சூழலில் நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. தை 1ஆம் தேதியிலிருந்து தை 8ஆம் தேதிக்குள்ளார மண்மனை பிரார்த்தம். இந்த நிமிஷம் இப்போ நான் பலன் சொல்கிற நிமிஷத்தில் உங்களுக்கு பெருசாக மண்மனை நம்மளாலெல்லாம் வாங்க முடியுமா, அது சாத்தியமா அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். தை பிறக்கட்டும், அதன் பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்ட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1. அதுபோக தை 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை நம்ம ராசிக்கு சூரிய பகவானோட புதன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நம்ம ராசியில் குருவுடைய பார்வையில் வரும் 11ஆம் தேதி. இந்த 11ஆம் தேதி புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் பூர்வீகத்திலிருந்து நீங்கள் வெளியேறலாம். பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்து மேலே ரொம்ப அதிகமான ஒரு பிரியம் இருக்கும். எங்கள் அப்பாரு கட்டின வீடு, எங்கள் தாத்தாரு கட்டின வீடு, அந்த வீடு இடிச்சிட்டு புதுசாக கட்டுங்கன்னா கட்ட மாட்டாங்க. வேண்டாம், ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னாலும் சின்ன சின்ன விஷயம், ஒரு நிலவுகள் இருக்குதுன்னா அதை நம்ம மாற்றணும்னா அது எடுத்து எந்த பகுதி போயிருக்குதோ அதை மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்குவாங்க. அது ஒரு நிலவுகால், வாசப்படி நிலவுகால், நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணால் அருமையான நிலவுகால் தேக்கிலே வச்சிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, 60,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க, ஆனால் பழசை தூக்கி போட மாட்டாங்க.
60,000 செலவு பண்ணுறதுக்கு யோசனை பண்ண மாட்டாங்க. 60,000 நான் செலவு பண்ணுறேன், என் தாத்தம் வாங்கின நிலவுகால் மாசப்படி எந்த பகுதி போயிருக்குதோ அதை மட்டும் தூக்கி போடு, அந்த பகுதி மட்டும் புதுசாக மாற்று, மீதி 3 பக்கமும் என் தாத்தனுடைய அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. சத்தியமாக உடம்பெல்லாம் எனக்கு சிலுக்குது. பாரம்பரியத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் காரைக்குடியில் நிறைய பேர் பாரம்பரியமான வீடுகளை பக்குவப்படுத்தி இருக்கிறவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கிட்டு மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. அந்த பூர்வீகத்தில் இருந்து மாற்றம் செய்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கு பண்ண முடியலன்னா இந்த தை மாதத்தில் மாற்றம் பண்ணலாம். ஏன்னா பூர்வீகத்தில் இருந்து அந்த மகர ராசிக்காரங்க சம்பாதிச்சு சாப்பிட முடியதே தவிர சாதிக்க முடியல. பூர்வீகத்து மேலே ஆசை இருக்குது, பிரியம் இருக்குது, மாற்றக்கூடாது செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருந்து சம்பாதிச்சு சாப்பிட முடியதே தவிர சாதிக்க முடியலையே, இந்த இடத்த விட்டு மாறத்துக்கு ஒரு நேரம் வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் பயன்படுத்திக்கலாம். சொத்து இருந்தால் எங்கேயும் போக போகிறதில்லை, மண் இருந்தால் யாரும் தலைமையில் தூக்கி வச்சுட்டு போக போகிறதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கான பாதையை நீங்கள் தேடிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் நெசமாக சொல்கிறேனுங்க நல்ல விதமாக இருக்கும். அதுபோக கொடுத்த பணம் வந்து சேருமா சார்? தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 3வது பாவகத்தில் செவ்வாவுடைய பார்வை பெறக்கூடிய தருணத்தில் தனகாரகனுடைய சாரத்தில் இருக்கிறாரே, அப்போது கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தை மாதத்தில் என்ன தேதின்னு கேட்டிங்கன்னா 15ஆம் தேதி. 15ஆம் தேதி ஒரு அதிசயம் நடக்குது. அசுர குருன்னு சொல்லக்கூடிய இந்த அதிசயம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 12 வருஷம் ஆகிடும். இந்த ஒரு அற்புதம் அதிசயம். இடையில மறுபடியும் சுக்கரன் என்ன 20 நாள் தானே வந்துட்டு போகிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் சந்திரனுடைய சாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் தனகாரகன் குரு சுக்கரனுடைய வீட்டில், குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. இந்த அமைப்பு நான் சொல்கிற மாதிரி ஒரு சூழலில் இந்த டிகிரியில் இந்த கிரகங்கள் மீண்டும் இணையறதுக்கு 12 வருஷம் ஆகும். இதனால் என்ன நடக்க போகுதுன்னா ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சரிங்களா புதன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். புத்திர வளர்ச்சி ஏற்படும். அதாவது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பகை நோய் அப்படின்னா நம்ம ராசிக்கு நம்ம லக்னத்துக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி அந்த கிரகம் புதன் மகரத்தில் 11ஆம் தேதி வரார். ஏற்கனவே 5வது கட்டத்தில் குரு இருக்கிறார். குரு நம்ம ராசியை பார்க்க, குரு வந்து புத்திரக்காரகன், 5வது பாவகம் வந்து புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திலிருந்து நம்மளை பார்க்கக்கூடிய சூழலில் புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் குரு பகவானுடைய வீட்டில் மீனத்துக்கு வருவார். இது கூட ஜோசியக்காரங்க யூடியூப்பில் இருக்க இணையத்தில் ஜோதிடர்கள் சுக்கர பயிற்சின்னு பலன் போடுறாங்க. ஒன்றும் புரியல. இந்த ஒரு கிரகம் மாறுறதை வச்சு பலன் எப்படி சொல்கிறாங்க? இப்போ ராகு சொல்கிறாங்க, ராகு கேது சொல்கிறாங்க, குரு சொல்கிறாங்க, இல்லை சனி பயிற்சி சொல்கிறாங்கன்னா அது வேறு. சுக்கர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, போயிட்டால் சந்திர பயிற்சி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். தினப்பலன் என்ன சொல்கிறேனுங்க, ஒரு நியாயம் தர்மம் வேணுங்க. இந்த சுக்கரன் மாறக்கூடிய தருணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது, நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது. எப்படின்னா இந்த சுக்கிரன் புத்திரஸ்தானாதிபதி என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் குரு பகவானுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த அதாவது நம்ம 6வது பாவகத்துக்கு அதிபதி புதனுடைய வீடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த புதனுடைய வீடான மகர ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார், கன்னியை பார்ப்பார். அதே இடத்த குருவும் பார்ப்பார். அசுரகுரு தேவகுரு இருவரும் ஒரே பாவகத்தை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம் இது. இதனால் புத்திர வளர்ச்சி ஏற்படும். வருடக்கணக்காக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிற புத்திர பாக்கியத்துக்கு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, என்ன வேணாலும் சொல்லுங்கள். இந்த நிமிஷத்தில் நீங்கள் தம்பதிகளாக தான் இருக்கிறீங்க, அப்பா அம்மாவாக ஆகலை இல்லையா? அடுத்த தை மாதம், அடுத்த வருடம் தை மாதத்தில்
நிச்சயமாக தாய் தந்தைன்ற ஒரு மிகப்பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். நடந்ததா நடக்கலையா அப்படின்ற ஒரு விவரம். சரிங்களா? மகர ராசியில் பிறந்த, மகர ராசியில் அவதரித்த நண்பர்களுக்கு இந்த தருணம் மிகப்பெரிய தருணமாக இருக்கும். இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.